இன்றைக்கி அரிசி பருப்பும் சாதம் செஞ்சேன். எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி மைசூர் பருப்பு போட்டு செஞ்சேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் மைசூர் பருப்பு போட்டு தக்காளி போட்டு கொஞ்சம் முட்டைக்கோசும் போட்டேன். அப்புறம் கொஞ்சம் தேங்காயும் கீறி போட்டேன். சும்மா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டேன். அவரைப்பருப்புக்கெல்லாம் போடுவோம், அந்த மாதிரி போட்டேன். நல்லா இருக்குது. பொங்கல் மாதிரி நல்லா தான் இருக்குது, பருப்பு பொங்கல் மாதிரி. ஏன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக போச்சு. நானே அப்படி தான் சேர்த்தி தான் வச்சேன். ஆனால் நல்லா இருக்குது. இப்போ நெய்யோ இல்லை நல்லெண்ணெயோ போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எதுனாலும் போட்டுக்கலாம். நான் நெய் போட்டுக்கலான் இருக்கிறேன். இந்த குழம்பு வைக்கிறதே பெரிய வேலை. அதனால தான் சரி, நான் அரிசி பருப்பு சோறுன்னா டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கெட்டு போயிடணும், ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சேன், கெட்டி ஆயிடுச்சு நெய். சமைக்கிறது செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த விளக்குறது இருக்குதே பாருங்கள், இவ்வளோ கிடக்குது. டீ சூடு பண்ணினதுக்கு 1 கப்பு அப்படி இப்படின்ட்டு அவ்வளோ கிடக்குது. இது விளக்குறது தான் பெரிய விஷயமே. சாப்பிட்டுட்டு தான் விளக்கணும்.